இல்லை இந்தியன் டூவை பொறுத்த அளவுக்கு என்னன்னா அந்த கண்டென்ட் வந்து காலத்தை மீறி இருக்குதோ? இல்லை சார், அதாவது ஷங்கர் அப்டேட் ஆகணும். கதையை நம்பி இந்த படம் எடுக்கிற கூட்டம் குறைஞ்சிருச்சோ அப்படிங்கிற ஒரு உண்மையை தான் சார் இந்த பெரிய நடிகர்களுடைய படங்களுடைய தோல்வி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கு. இந்த காட்சி அமைப்புகளும் அழுத்தமான கதைகளும் இல்லாமல் இதை வந்து பிரம்மாண்டமாக நாங்கள் எடுத்திருக்கோம்னு சொல்லிட்டு அங்கே விளம்பரம் செஞ்சது தான் சார் இந்த படத்துடைய படு தோல்விகள். இந்த இவர் எடுத்த விஷயம் வந்து எஜுகேஷன் சிஸ்டத்தை பற்றி மட்டும் பேசி இருந்திருந்தாருன்னா இந்த பிரச்சனை வந்து வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் சினிமா விமர்சகர் உசிலை சிவபாலன் அவர்கள். வணக்கம். இப்போ சமீபத்தில் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா பெரிய நடிகர்களோட படங்கள் வந்து தோல்வியை சந்திச்சுட்டே இருக்குது. அல்லாட்டியும் பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படங்கள். ஆனால் மற்ற மொழிகளில் பார்த்தீங்கன்னா சின்ன பட்ஜெட்டில் எடுக்கிற படம் பெரிய பேன் இண்டியா ஃபிலிம் அளவுக்கு அது மாறுது. வசூல்லையும் சரி, அதோடைய கிரிட்டிக்கலி அக்ளைம்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுலையும் விமர்சன ரீதியாகவும் அது வந்து பெரிய லெவலில் ரீச் ஆகுது. தமிழில் ஏன் இந்த தோல்வி மயமாக இருக்குது இப்போது எல்லா படங்களுக்கும்? அதுக்கு காரணம் என்னுடைய பார்வையில் சார், எல்லா பெரிய பெரிய ஹீரோக்கள்லாம் வந்து இயக்குனரை மட்டுமே நம்பித்தான் இந்த படத்துக்குள்ளே வராங்களே தவிர இயக்குனர் சொல்ல போகிற கதை என்ன அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே வரதில்லைன்னு தான் சார் நான் பார்க்குறேன். இப்போது ஒரு பெரிய இயக்குனர், ஒரு பெரிய ஹீரோ அப்படின்னா ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி தன்னால் உள்ளே வந்துடுறாங்க சார். இது 3 பேருமே உள்ளே வந்த உடனேவும் ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா அந்த கதை என்ன அப்படிங்கிறது வந்து தேவையில்லை. ஏன்னா இப்போ ஹீரோ அப்படின்னா ஹீரோவுக்கு இவ்வளோ ஃபைன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அப்போது மினிமம் கேரண்டி 3 நாள் கலெக்ஷனில் இந்த அளவுக்குன்னு ஒரு கால்குலேட் பண்ணிடுறாங்க. இப்போ ஒரு பெரிய டேரக்டர் அப்படின்னா இந்த டேரக்டர்னா இதுக்கு முன்னாடி இவ்வளோ ஹிட் ரேஷியோ கொடுத்துருக்காரு, அப்போ கன்ஃபார்மாக இந்த படம் இவ்வளோ சேல் ஆயிரும். இப்போ ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்படின் போது இதுக்கு முன்னாடி இந்த ப்ரொடக்ஷன் இந்த பெரிய பெரிய படங்கள்லாம் எடுத்திருக்கு, இந்த அளவுக்கு ஓவர்சீஸில் எல்லாமே பண்ணியிருக்கு. ஸோ இவங்க வணிக ரீதியாகவோ மட்டுமே தான் இதை அணுக்கிறாங்களே தவிர இதோடைய மூலக்கதை என்ன, இந்த மூலக்கதையோடைய திரைக்கதை வடிவம் எப்படி வரப்போகுது, இதோடைய அழுத்தமான வசனங்கள் என்ன, இந்த காட்சிக்கு காட்சி இந்த பிம்பங்கள் எப்படி மாறப்போகுது, இது ரசிகர்களுக்கு எப்படி அந்த ரசனையை கொடுக்க போகுது அப்படிங்கிற எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் வெறும் பொருட்செலவை மட்டுமே நம்பி ஒரு பெரிய படத்தை கொண்டு போய் கொடுக்கறதுனால தான் சார் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் பெரிய நடிகர்களுடைய பெரும்பாலான படங்கள் தோல்விக்கு காரணம். இந்த இந்தியன் டூலேருந்து அது தொடங்குனுச்சுன்னு சொல்லலாமா? ஆமாம் சார், அதாவது அதற்கு முன்னாடி வரைக்கும் ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ் அந்த கணிசமான நிலையில தான் இருந்தது. இந்தியன் டூவில் இருந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு, பெரிய வீழ்ச்சி. இல்லை இந்தியன் டூவை பொறுத்த அளவுக்கு என்னென்னா அந்த கண்டென்ட் வந்து காலத்தை மீறி இருக்குதோ? ஏன்னா அந்த பழைய காலத்து ஊழல்கள், பழைய காலத்து இதுங்கிறது அது மாறி இருக்குல்ல, அந்த முறைகேடுகள்லாம் இப்போ நவீனமாக மாறி இருக்கு, டிஜிட்டல் மயமாக மாறி இருக்கு. பணம் கொடுக்கறது வாங்குறதெல்லாம் இப்போ இல்லை சார். அதாவது ஷங்கர் அப்டேட் ஆகலை சார். ஷங்கர் அப்டேட் ஆகலைங்கிறது அவர் 2005 ஒரு படம் பண்ணுறாரு, அதே டெம்ப்ளேட்டையே வந்து 2025 கொடுக்கவும் கூடாது சார். ஏன்னா அன்றைய காலகட்டங்களில் அது புதுசாக இருந்துச்சு, புது யுத்தியாக இருந்துச்சு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அது புது யுத்தி கிடையாது. ஏன்னா அந்த பேட்டர்னை அவரை ஃபாலோ பண்ணி பல இயக்குநர்கள் அடுத்த கட்டத்தை நகருக்கு போயிட்டாங்க. இன்னமும் அவர் அதுலேயே இருக்கார். ஸோ அந்த இடத்துல வந்து இந்தியன் டூ வந்து அடி வாங்குச்சு சார். இன்னொரு பக்கம் அந்த இடத்துல வந்து ஒரு ஹீரோ அப்படின்னும் போது இப்போ கமல்ஹாசன் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாரு, அப்போ அரசியல் சூழ்நிலை காரணமாக உள்ளே இறங்குறாரு, அவருக்கு பணம் தேவைப்படுது. கமல்ஹாசன் மாதிரி ஒரு ஜீனியஸ் எங்கேயுமே கிடையாதுங்கிறது நம்ம எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மைதான். அப்படிப்பட்ட ஒரு ஜீனியஸ் இந்த கதையை கேட்டுட்டு கண்டு காணாமல் விட்டுட்டு போவாருன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அவருக்கு தெரியும் இதில் ஃப்ளாஸ் என்ன இருக்குது, இதோட நிறைகள் என்ன இருக்குது, இந்த கதையில் எங்கே வந்து வீழும், இந்த கதை ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு தெரியும். ஆனாலும் அவர் அந்த இடத்துல கண்டு காணாமல் விட்டுட்டு போயிட்டாருன்னா அந்த இடத்துல கமல்ஹாசன் அவர்களுக்கும் பணத்தேவை இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அங்கே சுட்டி காட்டுது. ஸோ அந்த இடத்துல வேறு ஏதோ ஒரு நடிகர் நடிக்கிறாரு, பணம் வருது அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்படின்னா அது வேறு விஷயம் சார். ஆனால் கமல்ஹாசன் அப்படின்னும் போது தான் அந்த இடம் வந்து இன்னமும் ரொம்ப அளவுக்கு அதிகமாக வந்து அது விமர்சனத்துக்கு உள்ளாகிறது. அந்த ஒரு வீழ்ச்சி தான் அதற்கப்புறம் வந்து எல்லா பெரிய படங்களுமே ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி, பெரிய நடிகர்கள் எல்லாரையும் வீழ்ச்சியாகவே இது. அதனால தான் சார் பாருங்க, இது மற்ற எந்த படங்களை நீங்கள் சுட்டி காட்ட விரும்புகிறீங்க? தமிழில் இப்போ சமீபத்தில் வெளிவந்த படங்கள், பெரிய படங்கள். கோட்டுமே விமர்சன ரீதியாக வந்து அது வந்து மிக்ஸ்டு ரிவ்யூ தான் சார். கோட்டு வந்து ஒரு பெருசாலாம் ஒன்றும் இதெல்லாம் கிடையாது. வேட்டையனுமே விமர்சன ரீதியாக வந்து ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. அதுவும் ராயனும் விமர்சன ரீதியாக கொஞ்சம் அப்படியே ஒரு பெருசாலாம் கிடையாது. கங்குவா டிசாஸ்டர், சூர்யா படம். இப்போ பார்த்துங்க, ரஜினி, கமல்,
விஜய், அதே மாதிரி தனுஷ், தங்கலானையும் சொல்லலாம், அதுவும் ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூவில் தான் வந்தது. விக்ரம், இப்படி அதே மாதிரி சூர்யா. இப்போ ஃபைனலாக விடாமுயற்சி மிக்ஸ்டு ரிவ்யூவில் தான் போய்கிட்டு இருக்கு. அதுலேயுமே வந்து அஜித் இந்த படம் 2 வருஷமாக வந்து இவ்வளோ தூரம் செலவு பண்ணது வேறு ஏதாவது ஒரு கதையை எடுத்துருந்துருக்க முடியாதா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். ஸோ இப்போது பெரிய நடிகர்கள் இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இப்போது ரஜினி, கமல், விஜய், அஜித் இவங்க 4 பேருக்குமே 100 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பளம். அதற்கு அடுத்து கேட்டகரியில் வரவங்களாம் மற்ற நடிகர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட 50 கோடிக்கு மேலே தான் அவங்களாம் சம்பளம் வாங்குறவங்க. இப்போது இவங்க எல்லாருடைய பட்ஜெட்டை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தமிழ் சினிமாவில் இந்த பெரிய படங்களால் மட்டுமே வெறும் ஆக்டர்ஸ்க்கு செலவு பண்ணி மற்ற செலவுகளோடு சேர்த்து கம்பேர் பண்ணால் எனக்கு தெரிந்த ஒரு 4000 கோடி வரைக்குமே கூட இதில் லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அவ்வளவு பெரிய இழப்பு இருக்கு இல்லையா? இந்த 4000 கோடி இழப்பை கடந்த ஆண்டு சினிமாவோட கணக்கு வழக்கே அவ்வளோ இழப்பு இருக்கும். ஆனால் பாருங்க, குடும்பஸ்தன் மாதிரியான இப்போ ஒரு படம், குட் நைட் மாதிரியான ஒரு படம், மலையாளத்தில் பிரேமலுன்னு ஒரு படம், இதெல்லாம் ரொம்ப எளிதான ஒரு கதைகள், அது அழகாக போகுது. ஏஆர்எம் சொல்லி அவங்க இதெல்லாம் பெரிய ஹை எண்ட் பட்ஜெட்னு சொன்னாங்க. எவ்வளோன்னு கேட்டால் 8 கோடின்றாங்க. இப்போது அங்கே பாளைய படத்தை கொண்டாடுறாங்க சார், கமர்ஷியல் அங்கே பாளைய படத்தை கொண்டாடுறாங்க. புஷ்பா படம் 400 கோடி தான் 1800 கோடி கலெக்ஷன் எடுக்குது. ஸோ ஒரு படம் திட்டமிடல், இந்த படம் வணிக ரீதியான சினிமா, இந்த படம் கருத்துள்ள சினிமா அப்படின்னு இங்கே பிரிவு இல்லாதது தான் சார் அடுத்த ஒரு பெரிய மைனஸ். இந்த சின்ன சின்ன படங்களுக்கெல்லாம் வந்து அங்கீகாரம் கிடைக்குது, ஆனால் திரையரங்குகள் கிடைக்க மாட்டேங்குது. நல்ல படம் நம்ம வாயில் பேசுகிறோம், வசூல் ரீதியாக அந்த படம் எவ்வளோ எடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இப்போ ஒரு 3 கோடி போட்டு ஒரு 10 கோடி எடுக்கிறது தானே சார் அதோடைய தொழில் லாபமேவும். இப்போ சமீபத்திய இன்டர்வியூ கூட இயக்குனர் சுசீந்திரன் வந்து ஒரு அழகான வாசகம் சொன்னார். விஜய் மாதிரியான ஒரு ஆட்களை வச்சுட்டு நான் 500 கோடி 250 கோடி செலவு பண்ணி 500 கோடி எடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஒரு சாதாரண ஆர்டிஸ்ட்டை வச்சுட்டு ஒரு 5 கோடி போட்டு அதை நான் 500 கோடி வரைக்கும் எப்படி எடுக்கிறதுன்னு நினைக்கிறது தான் வந்து உண்மையான வளர்ச்சின்னு பார்க்குறேன் அப்படின்னாரு. அது உண்மையான வாசகம் தான். கதையை நம்பி இந்த படம் எடுக்கிற கூட்டம் குறைஞ்சிருச்சோ அப்படிங்கிற உண்மையை தான் சார் இந்த பெரிய நடிகர்களுடைய படங்களுடைய தோல்வி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கு. இல்லை, சமூக வலைதளங்களுடைய அந்த அதிகபட்ச விமர்சனங்கள் இருக்குல்ல, ரொம்ப ஒரு படத்தை டார்கெட் பண்ணி விமர்சனம் பண்ணுறது, அது வந்து இந்த கங்குவாவுக்கு அது மாதிரி ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதாவது சார், இதில் 2 பக்கமும் நம்ம யோசிக்கணும். 2 சைட் ஆஃப் தி காயின்ஸ் சார். ஒரு பக்கம் என்னன்னா, விமர்சன ரீதியாக நல்ல விமர்சகன் ஒரு படத்தை மட்டும்தான் விமர்சனம் பண்ணுவோம், தனி மனித தாக்குதலுக்குள்ளே போகவே மாட்டான். அந்த படத்துடைய விமர்சனம் அதோடு இருக்கும். அந்த தனி மனித தாக்குதல் எங்கே போகும்னா, அந்த படக்குழுவினர் என்ன பேசியிருக்காங்களோ அதை பொறுத்து இவங்களுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி தான் பேசும். இதோட அந்த விமர்சனம் முடிஞ்சிடும் சார். அதற்கடுத்து தனி மனித தாக்குதல், அந்த படத்தை வேணும்னே டேமேஜ் பண்ணணும்னு நினைக்கிறது அப்படின்னா அது வந்து ஒரு பாலிடிக்ஸ். அது வந்து வேணும்னே ஒன்று என்னன்னா, அந்த படக்குழுவினர் அவங்களுக்கு வந்து விளம்பரம் கொடுக்காம இருக்கலாம், இல்லை ப்ரொமோஷனுக்குன்னு ஒரு காஸ்ட்டு கொடுக்காமல் இருக்கலாம். எல்லா தயாரிப்பு நிறுவனம் ஒவ்வொரு பத்திரிகை நிறுவனம் மிக பிரபலமாக இருக்கலாம், விளம்பரத்துக்குன்னு ஒரு அமௌண்ட் கொடுக்கத்தான் செய்கிறாங்க, எல்லாமே பண்ணாங்க, அது கொடுக்காமல் இருக்கலாம். இந்த காழ்ப்புணர்ச்சியில் ஒன்று பண்ணலாம் சார். இது ஒரு சைட் ஆஃப் தி காயின் சார். இன்னொரு சைட் ஆஃப் தி காயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் யாருமே முட்டாள் கிடையாது. மக்கள் எல்லாருமே தெளிவானவங்க தான் இன்றைய காலகட்டங்களில். அவங்களுக்கு எந்த படத்தை பார்க்கணும், எந்த படத்தை பார்க்கக்கூடாதுங்கிற தெளிவு இருக்க தான் செய்யுது. இப்போது ஒரு விமர்சகன் தப்பான விமர்சனம் கொடுத்துட்டான் அப்படின்றதுனால மிஞ்சி போனால் ஒரு திரையரங்கத்தில் 500 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 100 பேர் வச்சுக்குவோம் சார், வராமல் போயிடுவாங்கன்னு. 400 பேர் வந்து கண்டிப்பாக வரத்தான் சார் செய்வாங்க. அப்போது இந்த 400 பேர் வந்து படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா, இந்த விமர்சனம் பண்ண பேர் தான் சார் கெட்ட பேர் வரும். அப்போது இந்த 400 பேர் வந்ததுலையுமே 400 பேரில் வந்து 350 பேர் படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா உண்மையிலேயே அந்த படம் நல்லா இல்லை சார். ஸோ கங்குவாவை பொறுத்த வரைக்கும் 2 பக்கமுமே நடந்துச்சு சார். இவங்க பெய்டு ப்ரொமோஷனும் ஒரு பக்கம் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு 2-3 நாள் அந்த ஒரு விஷயங்கள் சரியாக வரல அப்படின்றதுக்கப்புறம் இந்த பெய்டு ப்ரொமோஷன்னு கேள்விப்பட்டோம். அதில் வந்து இந்த படத்தை எப்படியாவது பூஸ்ட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், இந்த மாதிரி எடிட் பண்ணி இந்த மாதிரியான சில விஷயங்களும் அதில் நடந்துச்சு சார். ஸோ ஒரு படம், அந்த படத்தோடைய மிகப்பெரிய தோல்விக்கு திரும்பவும் சொல்கிறேன், அழுத்தமான கதையும் அதோடைய காட்சி அமைப்புகளும் இல்லாததும், இந்த காட்சி அமைப்புகளும் அழுத்தமான கதைகளும் இல்லாமல் இதை வந்து பிரம்மாண்டமாக நாங்கள் எடுத்திருக்கோம்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு தவறான ஒரு பொருளை வந்து மிக அதிக விலை வச்சு அங்கே விளம்பரம் செஞ்சது தான் சார் இந்த படத்துடைய படுதோல்விக்கு காரணம். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா, அப்போ வேட்டையின் படத்தில் ஒரு நல்ல கதை தானே இருந்தது. அவர் சூப்பர் ஸ்டார் அந்த வேல்யூவோட அந்த பிரம்மாண்டம் இருந்தால் கூட, ஆனால் ஒரு நார்மலான ஒரு கதையில் தானே அவர் நடித்தார். ஒரு கதையோட இல்லை விஷயம் தான். கதையாக பார்த்தீங்கன்னா சார், கல்வி நிறுவனங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பற்றி, எஜுகேஷ்னல் சிஸ்டத்தை பற்றி பேசுகிறாங்க சார். இதற்கு முன்னாடியே வந்து இப்போது தற்சமயம் எம்பியாக இருக்க விஜய் வசந்தும் இயக்குனர் ராஜபாண்டியும் இது மாதிரி ஒரு கதைக்களம் வச்சுட்டு சரண்யா தான் அதில் வில்லியாக இருப்பாங்க.
இந்த படங்கள் பண்ணிட்டாங்க சார். ஸோ தமிழ் சினிமாவுக்கு அந்த கதைக்களம் புதுசு கிடையாது சார். அதே மாதிரி இதற்கு கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் 12th ஃபெயில் அப்படிங்கிற ஒரு படம் வந்து எல்லா இடத்துலையுமே ரொம்ப பரவலாக பேசப்பட்டுச்சு சார். இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை வச்சுட்டு நிறைய படங்களும் வந்துருச்சு சார். இங்கே இவர் எடுத்த விஷயம் வந்து எஜுகேஷன் சிஸ்டத்தை பற்றி மட்டும் பேசி இருந்திருந்தாருன்னா இங்கே இந்த பிரச்சனை வந்திருந்திருக்காது சார். ஒரு மிகப்பெரிய ஹீரோ சார், ஒரு சூப்பர் ஸ்டாரு அவருக்கு நெருக்கமான ஒரு பெண்ணை மானவங்கப்படுத்தி கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க. அந்த கேஸை பேரலாக இவர் விசாரிக்கிறாரு. இவர் விசாரிக்க போகும்போது இவர் தான் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டாக கூப்பிட்றாங்க. அது வரைக்கும் கேஸ் ஃபைல் வேணும்னு நினைக்கிற ஒருத்தவர் அந்த இடத்துல வந்து என்ன ஏதுன்னு தெரியாமல் பிளைண்டாக எப்படி சார் வந்து சுட்டுக்கொள்ளுவார்? தவறான ஒரு என்கவுண்டர் பண்ணிடுறாரு. அது அந்த கதையை அது தப்பாக போயிடுதுல சார். ஒரு பெரிய மாஸ் வேல்யூ தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கிட்டேன்றதுக்காக திருப்பி அதை சரி செய்ய முயற்சி பண்ணுறதே ரொம்ப தப்பான கதையா இல்லையா சார்? அவர் இவ்வளோ தூரம் வந்து நெருக்கமான ஒருத்தவங்களை எல்லாத்தையும் அனலைஸ் அவரே தப்பு பண்றாராங்கிறத ஏற்றுக்க முடியல ரசிகர்களால். அப்போ அவர் பண்ணது தப்பு தானே சார்? என்கவுண்டர் தப்பான என்கவுண்டர் பேசுற. இப்போ அமிதாப் தான் அந்த இடத்துல உண்மையான ஹீரோ. ரஜினி ஹீரோ கிடையாதுல்ல. ரஜினி தான் பண்ண தப்பை திருப்பி மாற்றணும்னு நினைக்கிறாரு இல்லையா? இப்போ அந்த கதை அந்த இடத்துல தப்பான கதையாயிடுச்சுல்ல. நீங்கள் என்னதான் வந்து எஜுகேஷனல் வேல்யூ சொன்னாலும் ஸ்டாருக்குன்னு கரெக்டான கிரெடிட் கொடுக்கணும்ல. 2.0 ஓடாததுக்கு காரணம் என்ன? அக்ஷய்குமார் வந்து பறவைகளில் வந்து ஓவர் ஃப்ரீக்வன்சியில் இறந்து போகுது, ஃப்ரீக்வன்சி குறைங்க கேட்குறாரு. அவரை வந்து பேய் மாதிரியும் இவருக்கு எதிர்த்து நிற்கிற 2.0 இருக்கிற அந்த எந்திரன் வந்து ஹீரோ மாதிரி சித்தரிச்சது தானே சார் அந்த படம் தோல்விக்கு காரணம். இல்லை, வெறும் கதையை மட்டும் சொல்வதனால ஒரு படம் வெற்றி அடைஞ்சிருமா? வெறும் கதை பிரம்மாண்டம் வேண்டாங்கிறீங்க. அந்த இதுக்கு தோல்வி காரணம் பிரம்மாண்டம், கதையை வந்து கவனம் செலுத்தலைன்னு. வெறும் கதையை சொல்கிற பல படங்கள் தோல்வியும் கண்டிருக்குல்ல. பாலுமேந்திர சார் அடிக்கடி ஒன்று சொல்லுவார். அதாவது நீ வந்து ஒரு கதையை எழுது, அந்த கதையை நேர்த்தியாக படம் எழுது, அது பார்க்குறதுக்கு பொம்மை மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த படம் ஜெயிக்கும். அது பொம்மை மாதிரி இல்லைன்னா அந்த படம் ஜெயிக்காது. இப்போது இது எதுக்கு நான் இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, ஒரு கதைக்கு பிரம்மாண்டம் அப்படிங்கிறது தேவையில்லை சார். கதையை சார்ந்த பிரம்மாண்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போது சங்கருடைய பழைய படங்களில் எடுத்துக்கோங்க. ஜென்டில்மேனில் பாடல் காட்சிகளை தாண்டி கதைக்கு தேவையான பிரம்மாண்டம்னு ஏதாவது எங்கேயாவது இருக்கா சார்? ஈவன் பழனியில் கொள்ளையடிக்கிற காட்சிகளை அர்ஜுன் வரவே மாட்டார். பழனியில் எடுக்கிற மாதிரி இருக்கும், அங்கே சரண்ராஜ் சீன்ஸாக இருக்கும். அது பழனி மலையான்னு கூட தெரியாது. அவ்வளோ கூட்டத்தெல்லாம் காமிச்சிருப்பாங்க. மாண்டேஜ் ஷாட்ரா எனக்கு தெரிஞ்ச அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு இருந்திருப்பாங்க. அர்ஜுன் அங்கே வந்திருக்கவே மாட்டாங்க, கொள்ளையடிச்சு போயிட்டான்னு காமிப்பாங்க. ஆனால் நம்ம நம்புவோம். காட்சிக்கு தேவையான பிரம்மாண்டம் அப்படிங்கிறது நடிகர்கள் இருக்கணுங்களா? ஆனால் அந்த காட்சியை பார்க்கும்போதே நம்ம நம்புற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டார். அவருடைய படங்களில் பாடல் காட்சிகளில் இருக்கிற பிரம்மாண்டம் நம்ம பிரமிச்சோம். ஏன்னா அது ஒரு பாடல் காட்சிங்கிறது கற்பனைங்கிறது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்குது. அப்போ அதை பார்க்கும்போது ஊர்வசி பாட்டில் அந்த கண்ணாடி பஸ் பார்க்கும்போது நம்ம கொண்டாடுறோம். அப்போ முக்கால தனியாக டான்ஸ் ஆடும்போது நம்ம கொண்டாடுறோம். ஏன்னா இதெல்லாம் நமக்கு வந்து கற்பனைங்கிறது நம்ம மைண்டில் இருக்கும். அது வித்தியாசமான ஒரு ஃப்ரேமில் பார்க்கும்போது ரசிக்கிறோம். ஆனால் கதைக்குள்ளே நம்ம வந்து தேவையில்லாத பிரம்மாண்டத்தை ஏன் சார் பூத்தணும்? இப்போது படையப்பா படத்தில் ஒரு காட்சி வந்து கேசரிமா அந்த டிராக்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 டிராக்டர் வரைக்கும் அப்படியே காமிச்சுட்டே இருப்பார் லாங் ஷாட்டில். அந்த காட்சிக்கு அது தேவைப்பட்டுச்சு. அவருடைய மாஸ் வழிக்கு அது தேவைப்பட்டுச்சு. அது ஒரு அரசியல்வாதியை எதிர்த்து நிற்கிறவரும் மக்களின் தலைவனாக ஒருத்தர் நிற்கிறான போது அந்த காட்சி தேவைப்படணும்னா அதுதான் பிரம்மாண்டம். இதை விட்டுட்டு தேவையில்லாம சும்மா வர்றதுக்கே வந்து இந்த மன்மதன் படத்தில் வந்து சிம்பு அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 100 போலீஸ் வந்து நிற்பாங்க வருங்க. எதுக்கு? சைக்கோ கல்லர் அப்படின்னும் போது 100 போலீஸ் எதுக்கு வரணும்? தேவையில்லையே. இதை தான் சொல்கிறேன். பிரம்மாண்டங்கிறது அந்த காட்சிக்கு தேவைப்படும் பட்சத்தில் வைக்கிறதுல தப்பு கிடையாது. ஆனால் பிரம்மாண்டத்தை காமிச்சு நான் காட்சியை பிரமிப்பாக காட்டுறேன் அப்படின்னு வைக்கிறது தான் இங்கே தவறாக பார்க்குறது. இல்லை, இப்போ நீங்கள் வந்து கதை தான் இல்லை, வெறும் பிரம்மாண்டங்களை வச்சு படம் பண்ணுறாங்கங்கிறது மாதிரி சொல்கிறீங்க. இனிமேல் தமிழ் சினிமா என்ன செய்யணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க? ஒன்றும் இல்லை சார். தமிழ் சினிமாவில் பெரிய நடிகர்கள் எல்லாருமே பழைய நடிகர், இப்போ ரஜினிகாந்த், கமல்ஹாசன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய பிரம்மாண்டமான படம் பண்ணும்போது ஒரு சின்ன படமும் ஒன்று பண்ணுவாங்க சைடில். இப்போது தேவர் மகன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உலகநாயகன் கமல்ஹாசன், இன்னொரு பக்கம் ஜிஎன் ரங்கராஜனுக்கு மகாராஜன் ஒரு காமெடி படம் பண்ணிகிட்டு இருந்தார். ஆளவந்தான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே பொங்கல் கேசம்பந்தம் பண்ணார். இப்போ ரஜினிகாந்த் அவருமே ஒரு பக்கம் பிரம்மாண்டமாக சிவாஜின்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் குசேலன்னு சொல்லிட்டு ரொம்ப சாதாரண ஒரு படம் பண்ணுறாரு. இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு அந்த ஆர்டிஸ்டிக் வேல்யூ, அந்த பிரம்மாண்டத்துக்கு உண்டான பட்ஜெட் ஒன்று போகும். இந்த சின்ன படங்களுக்கும் சின்ன தயாரிப்பாளர்களுக்கு உண்டான கதைக்களமும் ஒன்று போகும். இப்போது பெரிய தயாரிப்பாளர்கள் எல்லாருமே வந்து இங்கே போகிறதுனால சின்ன தயாரிப்பாளர்களோட படங்களும் செத்துப்போது அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாமலும் போயிடுறாங்க. ஒருவேளை மனமோ வந்து இந்த பெரிய நடிகர்கள் எல்லாருமே கொஞ்சம் இறங்கி வந்து சும்மா ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி ஒரு 2-3 காட்சிகளுக்கு வந்து ஏதோ நடித்து கொடுக்குறாங்க பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சின்ன படங்களுக்கும் மக்களுடைய கவனம் மாறும். இந்த சின்ன படங்களில் ஒருவேளை நல்ல கதை அம்சம் இருக்கும் பட்சத்தில் பெரிய நடிகர்களுக்கும் அது ஒரு கவனத்தை தொடும். ஒரு 2 சீன் வந்தாலும் சூப்பராக இருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த கதையோடைய தன்மை மாறும், கதைக்களம் மாறும், இந்த திரைக்கதையிலே ஒரு வித்தியாசம் வரும் அப்படிங்கிறது தான் சார் நான் நம்புகிறேன்.
மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.